ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு காவேரியை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரி இப்படி மாப்பிள்ளை கூட ஒன்றா சேர்ந்து போகிறத பார்த்தாவே என் கண்ணே குளிர்ந்து போகுது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசு அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்காக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும்னு உள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை கண்ணாடி வழியில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த காவேரிக்கு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணி, இங்கே பாருங்க, எதுக்காக நீங்கள் கண்ணாடியில் பார்த்து பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, என்னோட பாப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தேன், உங்களெல்லாம் பார்க்கல, நீங்கள் உங்களை பார்க்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னோட குழந்தை சந்தோஷமா இருந்தால் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பானா, அதனால தான் கண்ணாடி வழியாக அவளை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ நான் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட சாரி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்காகங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்கிட்டலாம் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, இங்கே பாருங்க, வாங்க போங்கன்னெல்லாம் சொல்ல தேவையில்ல, என் பேர் காவேரி, என்னை காவேரினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அம்மு இருந்துட்டு, மிஸ் என்னோட பேரும் காவேரி, உங்களோட பேரும் காவேரி, நம்ம ரெண்டு பேரும் எப்படி காவேரின்னு ஒரே நேமாக வச்சாங்க மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாடா தெரியலடா, ரெண்டு பேருக்கும் ஒரே நேம் இருக்கிறத நினச்சா எனக்கும் சந்தோஷமாக தாண்டா இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. இதை பார்த்தா விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம். இங்கே பாருங்க, கோவில் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி நான் வரேன் அம்மு, நான் ஸ்கூலில் ஒன்றா மீட் பண்ணுறேன், நாளைக்கும் லீவ் தான், நாளைக்கு தான் ஸ்கூலு, நீ கவலைப்படாத, நான் மிஸ் வந்துடுறேன், நீ சமத்தா குட் கேலாக ஸ்கூலுக்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிஸ் இங்கே பாருங்கள் மிஸ், நீங்கள் ஸ்கூலுக்கு வரலன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேம், நானும் இன்னைக்கு லீவ் போட்டுடுறேன் மேம், நீங்கள் இல்லைனா அந்த ஸ்கூலில் என்னால் இருக்கவே முடியல மேம், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருடா தங்கம், கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் லீவ் போட்டால் நீயும் லீவ் போகிறதுனால இனிமேல் மிஸ்ஸு லீவே போட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மிஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சரிங்க மிஸ், நீங்கள் ரொம்பவே பத்திரமா வீட்டுக்கு போகணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா தங்கம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை இறக்கி விட்டுட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, சார் அவ்வளோதான் நான் இறங்கிட்டேன், நீங்கள் போகலாம், இல்லைங்க நாங்களும் கோவிலுக்கு வரவுமே அப்படின்னு சொல்லவும், எங்க நீங்கள் தான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்களே, எப்படி கோவிலுக்குள்ளே வருவீங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம், உங்கள் கூட வரணும்னு தோணுது, அதனால் நாங்களும் வரலாம்ல ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதியும் ராகினியும் அங்கே தான் சாமி கும்பிட வந்திருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரியாமல் நம்ம காவேரி விஜய் பாப்பா இவங்க 3 பேருமே கோவிலுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி வந்துட்டு நம்ம காவேரி விஜய் கூட நிற்கிற பாப்பா இவங்க 3 பேருமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகினி கிட்ட, இங்கே பாருமா, அங்கே பாரு யார் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட காட்டவும், ராகினி இவங்க 3 பேருமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. பா என்னப்பா இவ தனியாக தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், ஆனால் 3 பேரும் ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்காங்க, இவன் புருஷன் இன்னும் சாகலையா, இவன் புருஷன் செத்ததா தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க, ஆனால் செத்ததா சொல்லி வச்சுட்டு இங்கே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காளாப்பா, இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா, கண்டிப்பாக இவளை ஏதாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவம் ரொம்ப சந்தோஷமாக நம்ம காவேரியை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கப்பா, அவகிட்ட நம்ம போய் பேசி ஆகணும்ப்பா, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம விஜய் இருந்துட்டு பசுபதியும் ராகினியும் பார்த்துட்டு கோவமாக, இங்கே எங்கே வந்தீங்க நீங்கள், உங்களை பார்த்தாவே எனக்கு கோவம் வருது அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு, என்ன எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை பார்த்த உடனே காவேரி இருந்துட்டு, அங்கிள் நீங்கள் எப்போ அங்கிள் வந்தீங்க, வாங்க அங்கிள், வா ராகினி நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராகினிக்கும் சரி பசுபதிக்கும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன எங்களை யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் பசுபதி ராகினி அப்படி தானே, நீங்கள் என்னோட அங்கிள், என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அவ்வளோதானே, வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ராகினி இருந்துட்டேப்பா, இவளுக்கு இன்னும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல போலப்பா, அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்,
பண்ணோம் ஏது பண்ணோம், நம்மளால தான் இவ இப்படி இருக்கா, எதுவுமே தெரியாம இப்படி நம்மக்கிட்டேயே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா பாருப்பா, இவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு நம்ம காவேரி சொல்லவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாத பழைய விஷயத்தெல்லாம் காவேரி கிட்ட பேசி நீங்க காவேரி கிட்ட எந்த ஒரு குழப்பத்தையும் உண்டாக்காதீங்க, முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ, நீ வேற எப்போ வந்த, நீ செத்துட்டு தானே எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருந்தாங்க, இப்போ நீ உயிரோடு வந்து நிக்கிற, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, உன்னாலதான் என்னோட லைஃபே இப்படி ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, எதுக்காக புரியாதபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவர் யாரு, இவர் எதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, இவர் இறந்துட்டதா சொல்லி நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்துல சொல்லவும் இதை கேட்டு நம்ம ராகினி இருந்துட்டு, என்ன விஜய், என்ன இவ நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி பேசுறா, நீங்க தான் அவளோட புருஷன்னு சொல்லலையா, அவ உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன என்ன சொன்ன ராகினி, இப்போ இவர் தான் என்னோட புருஷனா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பசுபதி இருந்துட்டு, இன்னும் கல்யாணம் ஆன விஷயமே உனக்கு தெரியாதா, ஐயோ ஐயோ, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு அப்படியே நெஞ்சு வடிச்சிடுற மாதிரி ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு, காவேரி ஒன்றும் இல்லை காவேரி, நீ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாரு, இங்கே பாருங்க, நீங்கள் எங்களோட லைஃப்பில் அதாவது ரொம்ப 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 கெட்டதை பண்ணிட்டீங்க, உங்களை பார்த்தானா அந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணணும்னு தான் தோணுது, ஆனால் காவேரி இந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருக்கேன், நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே பாரு காவேரி, இவர் தான் உன்னோட புருஷன், இவ தான் உன்னோட பொண்ணு, இது கூட தெரியாமல் அவர் கூட வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அதாவது காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நீங்க அடிக்கடிக்கு என்னோட கனவுல வரீங்க, ஆனா நீங்க எதுக்கு என்னோட கனவுல வரீங்கன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீங்க எதுக்கு என்னோட கனவுல வரீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காவேரி, நம்ம இதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், முதல்ல நீ போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லவும், எனக்கு சாமி கும்பிட்றத விட எனக்கு இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம், சொல்லுங்க நீங்க எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, முதல்ல இந்த விஷயத்த சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம விஜய் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம அமைதியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம குட்டியம் இருந்துட்டு, மிஸ் என்ன மிஸ் ஆச்சு, எதுக்காக மிஸ் என்னோட அப்பாவை நீங்க ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசுறீங்க, மிஸ் எனக்கு எதுவும் தெரியாதுங்க மிஸ், நீங்கள் என்னோட அம்மா ஃபீல் வருதுங்க மேம் உங்கள் கூட இருக்கிற போது அப்படின்னு நம்ம குட்டி பாப்பா சொல்லவும், இங்கே பாருடாமோ, அப்பாவும் நானும் பேசிக்கிட்டோம்ல, அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நாங்கள் 2 பேரும் பேசி முடிச்சிடறோம், இங்கே பாருங்க, இப்போ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுறீங்க, இப்போ என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன், முதல்ல எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட உடனே நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நீ முதல்ல வீட்டுக்கு போனால் அதாவது உங்கள் அம்மா கிட்ட கேளு, எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லுவாங்க, முதல்ல வா உன்னை வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை கூட்டிகிட்டு திரும்ப வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம காவேரி ரொம்பவே கோவமா உள்ள போறாங்க. உள்ள போன உடனேமா, எங்க பாருமா, என்னோட லைஃப்ல பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த எதுக்காகமா என்கிட்ட இருந்து மறைச்ச, சொல்லுமா, நான் என்ன பாவம் பண்ண உனக்கு, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி கோவிலுக்கு நல்லா தானே போன இடத்துல என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, போன இடத்துல அந்த பசுபதியும் ராகினியும் பார்த்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பிறந்ததா அவ சொன்னா, அதுவும் இவர் தான் என்னோட புருஷன் வேற சொன்னா, என்னால நம்பவே முடியலமா, நீ என்னத்த மறைக்கிற, இவர்கிட்ட எது கேட்டாலும் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, நீ ஒழுங்கு மரியாதை நடந்ததெல்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, என்ன மன்னிச்சிடு காவேரி, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய இருக்குது காவேரி, உனக்கு ஞாபக சக்தி இல்லாததால
ரொம்ப வருஷமா அதாவது இவங்க உங்களை தள்ளி இருக்கிற சூழ்நிலை காரணமா உங்களை 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. பிரிச்சு வச்சதே அந்த பசுபதியும் ராகினியும் தான். அவங்கள போய் நம்பிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லவும், நம்ம பசுபதியும் ராகினியும் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை